அனைத்து மாணவர்களுக்கு வணக்கம். இன்று இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 1500 கொஸ்டின் பார்த்துட்டோம். சரிங்களா? அதாவது 15 செட்டு பார்த்துட்டோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 42 செட்டில் மீதி செட்டு பார்க்க போகிறோம். தினமும் 100 கொஸ்டின் விதமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 42 செட்டு 4200 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். சரிங்களா? 100க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் எத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியுதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் சீரிஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நல்ல மார்க் எடுக்கலாம். சரிங்களா? வரும் குரூப் 4 குரூப் 2லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் 95 மேலே எடுக்கணும்னா நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? அப்படின்னா தான் போட முடியும். இல்லை 100க்கு எத்தனை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு 100க்கு எத்தனை போட்டிங்கன்னா ஆன்சர் பண்ணுங்கள். சரிங்களா? வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின்குள்ளே போகலாம். 100க்கு எத்தனைன்னு கமெண்ட் பண்ணணும். சரிங்களா? உங்களோட மார்க் எத்தனைன்னு. வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் போகலாம். எம்ஜிஆர் திரைத்துறையில் கொடிகட்டி பிறந்தார். இதோட ஓமை என்னன்னு கேட்டுக்காங்க. அப்போ கொடிகட்டி பிறந்தார்னு என்ன வரணும் உங்களுக்கு சொல்லுங்கள். ஆன்சர் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். எனது புகழ்பெற்று விளங்குதல். சூப்பர். ஆன்சர் வந்து புகழ்பெற்று விளங்குதல். அதை பாருங்கள் வாக்கிய அமைப்பை கண்டறிகின்றிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? பந்து உருண்டதுன்னு இருக்காங்க. இது 9th புக்கில் இருக்குது. என்ன ஆன்சர்? சூப்பர். தன்வினை. அதை பாருங்கள் 3ஆவது கொஸ்டின். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உரைப்பது வந்து தான் ஊற்றது உரைத்தல். சரிங்களா? அதாவது நடந்ததை சொல்லுவது. சரிங்களா? அதை பாருங்கள் பிறவினை சொற்றோடு கண்டறிகிறாங்க. பூங்குழலில் திருக்குறள் கற்றில்லல். பூங்குழலில் திருக்குறள் கற்றால். சரிங்களா? பூங்குழலி திருக்குறள் கற்பித்தால். பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாளா? அப்போ நல்லா பார்த்துக்கணுங்க. கற்றால் என்பது தன்வினை, கற்பித்தால் தான் பிறவினை. சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து சி. அதை பாருங்க 5ஆவது கொஸ்டின். குறை குறை அப்படின்னு இருக்காங்க. அப்போ நீங்கள் நல்லா பார்க்கணும். இது கொஞ்சம் ஈஸி மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் கஷ்டம் மாதிரி. சரிங்களா? நீங்கள் இதேமாதிரி இதெல்லாம் வந்து ஆப்ஷன் வச்சு எடுக்கலைங்க. படித்தா தான் போட முடியும்னு வச்சிங்கன்னா கஷ்டம். சரிங்களா? இங்கே பாருங்கள். குறை குறை. சரிங்களா? சரியான நினை. ஒளி வேறுபாடில் உள்ள கொஸ்டின் தான். ஒளி வேறுபாடு உள்ள கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா என்ன ஆன்சர் வரும்? ஆன்சர் சொல்லுங்கள். 5வது. சூப்பர். குறை 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 குறை. அப்போது நாயின் குறை போலி. சரிங்களா? போலி. சரிங்களா? நாயின் குறை போலி அளவை குறைத்தல் அப்படின்னு வரும். சரிங்களா? இந்த குறைனா வந்து நாயின் குறை போலி குறைனா அளவு குறைத்தல். சொற்களை ஒழுங்குபடுத்துன்னு இருக்காங்க. சரிங்களா? தஞ்சை பெரிய கோயில் ராசராசனம் கட்டப்பட்டதுன்னு இருக்காங்க. ஏ. தஞ்சை பெரிய கோயில் ராசராசனம் கட்டப்பட்டதுன்னு இருக்காங்க. சி. ராசராசனம் கட்டப்பட்டது தஞ்சை பெரிய கோயில். கட்டப்பட்டது ராசராசனம் தஞ்சை பெரிய கோயில். அப்போ வந்து இதில் பாருங்கள், இதுவும் ஒரே மாதிரி தானே சார் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. ஏயும் பிக்கு என்ன சார் டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போது ரெண்டுமே சேமாக தானே இருக்குது, ஏயும் பியும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் நல்லா பாருங்கள், ஆள் என்பது தனியாக இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து தான் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அப்போ எது சேர்த்து கொடுத்தா தான் சரியாக வரும். அப்போ என்ன ஆன்சர் வரும்? பி. சரிங்களா? தஞ்சை பெரிய கோயில் ராசராசனம் கட்டப்பட்டது. பி தான் வரணும். விஞ்ஞான பேரை தேர்ந்தெடுக்கின்றாங்க. வாக்கு விஞ்ஞான பேர் என்னது? வந்தவர். சரிங்களா? வந்தான் வினைமுற்று, வந்தார் வினைமுற்று, வருகின்றானும் வினைமுற்று தான். சரிங்களா? பின்னோட்டு பேர் சொல்லுக்குரிய வினைமுற்று தான், அதோட வினைமுற்று தருகின்றனர். சரிங்களா? சிறி என்னும் பேர் சொல்லி விஞ்ஞான பேர். ஆன்சர் சொல்லுங்கள். விஞ்ஞான பேர் கேட்குறாங்க. என்ன வரும்? சிரித்தவள். சரிங்களா? சிரித்தல் தொல்பேர், சிரித்த பெயரச்சம், சிரித்து வினைச்சம். உன் என்னும் பேர் சொல்லி இந்த வினையாமல் பேர் கேளுங்க. ஆன்சர் சொல்லுங்கள். உண்டவன். சரிங்களா? உண்ட பெயரச்சம், உண்டு வினையச்சம், உண்டான் வினைமுற்று. சரிங்களா? தருவேன் என்பதன் வேர் சொல்லி வந்து பார்த்தோன்னா என்ன வரும்? ஆன்சர் சொல்லுங்கள். 11. சூப்பர். தா. சரிங்களா? காப்பார் என்பதன் வேர் சொல்லி வந்து பார்த்தோன்னா கா. சரிங்களா? சூப்பர். 13வது கொஸ்டின் பாருங்கள். நான் உன் உண்ணும். அப்போ ஊன் சாப்பிட்றது எந்த இது ஒரு ஃபஸ்ட்டு இது வராது, ஊன்கள் தான். உண்ணும்னு வந்து பார்த்தோன்னா இது வராது. வழக்கத்துக்கு வந்து பார்த்தோன்னா இந்த வழக்கம் வராது. அப்போ வந்து பார்த்தோன்னா நான் இன்னொரு ஆன்சர் 13வது கொஸ்டின் சரியான ஆன்சர் நான் ஊன் உண்ணும் வழக்கத்தை விட்டு விட்டேன். அதுதான் வரணும். குளவி குளவி. சரி, இந்த குளவினா வந்து குழந்தை, இந்த குளவினா வண்டு. அதை வச்சு நீங்கள் எடுத்துலாம். சரிங்களா? அடுத்த பாருங்கள். லிட் மியூசிக்னால் வந்து பார்த்தோன்னா யாழிசை. சேம்பர்னா அறை. ரூட்னா வந்து பார்த்தோன்னா மனப்பாடம். டிடெக்ட் கம்பலிஷன்னா நீர்நூல் திரட்டு. சரிங்களா? அப்போ என்ன ஒரு ஆன்சரு? ஏ. சரிங்களா? 2 1 4 2 1 4 3. அது யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போனான். அப்போ சீருடன் அணிந்து பள்ளிக்கு போனான் போனாள் அப்படின்னு வரணும். சரிங்களா? வலு சொற்கள் நீக்கலுக.
குலசேகர ஆழ்வார் வித்துக்கோட்டம்மா என்ற ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். சரிங்களா? அப்போது அது ரெண்டு பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார். சரிங்களா? பூனை வந்து பால் சோற்றை கண்டதும் வருகிறாருங்காங்க. அப்போ பாருங்கள், நல்ல பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் அப்படின்னா அப்போ வந்து இது என்னது? பூனையார் சொல்கிறாங்க. உயர்திணைக்கு வந்து வேறு எதையோ உயர்திணை சொல்லி அக்ரிணியை சொல்கிறாங்க. அப்போ வந்து திணை வழிமதி வரணும், மரபு வராது, இடம் வராது. அப்போ ஏயோ சியோ தான் வரும். அது குலசேகர ஆழ்வார் வித்துவக்கோட்டம்மா அப்படின்னு ஒரு ஆண் தெய்வத்தை பெண் தெய்வமாக ஒரு வலுவாக பாடியிருக்காரு. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தா அது என்னது? மரபு வலுமதி இல்லை, பால் வலுமதி. சரிங்களா? பால் வலுமதி வந்து பார்த்தா இந்த கொஸ்டின் சரியானது. அதில் பானை உடைத்தது கண்ணன் அல்லன் வரணும். சரிங்களா? கண்ணன்னா அல்லன். அப்போ 19 இன்சொல் எதிர்ச்சொல் கேட்குறாங்க. அப்போ என்ன வரும்? வன்சொல். சரிங்களா? அதை பாருங்க, எதிர்ச்சொல் இருக்க விண்ணம்னா வந்து பார்த்தா சேதம். அப்போ வந்து பார்த்தா சேதமற்றன்னு வரணும். பால் ப்ளஸ் ஊறும், பால் ஊறும். இது எப்படி பிடிக்கும்னா தண்ணி இங்கே பாருங்கள், இல் ப்ளஸ் ஊ, அதாவது லூ இல் ப்ளஸ் பாருங்க, இல் ப்ளஸ் ஊ என்னாச்சுன்னா லூ அப்படின்னு ஆயிட்டு. மாசு ப்ளஸ் அரை. சரிங்களா? உகரம் போயிட்டு இச்சு ப்ளஸ் இருக்கும், வந்துடும். ஒருமை பன்மை. பள்ளி மாணவர்கள் என்னதுன்னா பன்மை. அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறான் அப்படின்னா ஒருமை. திட்டமிடுகிறார்கள் மாணவர்கள், அப்போ கல் வந்துடும். அப்போ வந்து ஆன்சர் ஏ தான் சரியானது. சரிங்களா? 24 கடைக்கு போக வேண்டிய வினாக்கி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தது தான். அப்படி வந்து பார்த்தா இது எதிர்விடையை சொல்லிட்டு எதிர்விடையா மறைவிடையா சொல்லிட்டு ஒருமை பன்மை. சரிங்களா? இவைனா பன்மை, இதுனா ஒருமை. அப்போ வந்து பார்த்தா இவை பழங்கள் அன்று. இவை பழங்கள் அல்லன்னு வரணும். இது பழம் அன்றுன்னு வரணும். இது பழம் அன்று. இதுதான் சரியானது ஆன்சருக்கு. சரிங்களா? அதை பாருங்கள், ராமன் குகனிடம் விடு நெனி கடிது அப்படின்னா கடிதுன்னா வந்து தான் விரைவாக நடத்த சொல் பொருள். யானது புது வருவாய், வாரின வருவாய், ஓதின ஓசை, முட்டாதும் தட்டுப்பாடின்றி அப்படின்னாங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா என்னது ஆன்சர் வரும்? ஏ. சரிங்களா? ஏ தான் ஆன்சர் வரும். 28 வச்சுப்பாங்க. நண்பா படி என்று விழித்தொடருக்கு இனியான இது வந்து பார்த்தீங்கன்னா எதுனா தொடர்ந்து கிடைக்காங்க. அப்போ பாருங்க, நண்பா படி கண்ணா வா, இதான் சரியாக இருக்குது. மீதிலாம் இதாக இருக்குது. கண்ணி என்பது 2 அடிகளில். கல் குவியல், பழக்குல, புல்கட்டு, ஆடு மேந்தை. ஆன்சர் ரூபா. இதை வச்சு ஈஸியாக போட்டலாம். ஏ. சரிங்களா? அதை பாருங்க, வறுக்கின பலாப்பழம், இது உங்களுக்கு தெரியும். அதை பாருங்க, ஆ என்பது எதிர்மறை இல்லையா. வீட்டுக்கு புத்தி சொல்லுகின்ற அண்ணாவின் வானொலி உரையாம். வில்லுப்பாட்டு வந்து ஒரு இலக்கிய வடிவமா அப்படிங்காங்க. அப்போ என்ன ஒரு ஆன்சரு? 3 சரிதான். சரிங்களா? 33 பாருங்கள், உரிச்சொற்கள் குறிப்பு பண்பு என்னும் பொருளை தருவதில்லை, காரணம் உரிச்சொற்கள் தனித்து வழங்கப்படும் அப்படிங்க. அப்போ வந்து தான் கூற்று தவறு காரணம் தவறு தானே சொல்லுதான். இப்போ ஒரு ஆணை குறிப்பது ஆண்பால், ஒரு உயர்திணைக்குரியவன் ஆண். குறிநெறி மாற்றத்தில் தவறானது. எல்லோருக்கும் பெரிய ஓவியமாக வரைந்து வா, பிறர் கொடுத்தலை செலுத்தி பயணம். ஏனெனில் பிறர் கொடுத்து மகிழும். சரிங்களா? எப்படி வரணும்? பிறர் கொடுத்தலை செலுத்தி பையன். எனவே. சரிங்களா? என்ன வரணும்? எனவே பிறர் கொடுத்து மகிழும். சரிங்களா? அதுபோல் அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை வாழ்வில் பின்பற்ற வேண்டும். சரிங்களா? அடுத்தது ஏன்னு கேட்டால் அவை நம் வாழ்வை வளமாக்கும். அதை நேற்றிரவு நல்ல மழை பெய்தது, ஏரி குளங்கள் நிரம்பின. இது வந்து நேற்று இரவு நல்ல மழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பினு வரணும். சரிங்களா? ஆசிரியர் நாளை சிறு தேர்வு என்னது நாளைன்ட்டான். அப்போ நாளைக்கு என்னது நடத்துவார். சரிங்களா? நடத்துவார் வரும். அதை பாருங்க,
சோளம், விளக்கு, தேன், தட்டு இந்த சொற்களை இணைத்து வரும் புதிய சொல்லை உருவாக்கணும். அப்போ பாருங்கள், சோளத்தட்டு அதான் சரியாக இருக்குது. சரிங்களா? சரியான இணை மணி ப்ளஸ் அடி மணியடி. அப்போ வந்து இ ப்ளஸ் ஏ தான் வரும் மணியடி. மரக்ளஸ் இங்கு போய் இங்கு வந்துடும். அது ஆள் ப்ளஸ் இலை ஆளிலை. தே ப்ளஸ் ஆரம் தேயாரம் தப்பு. சி அதை பாருங்கள். 43ஆம் கொஸ்டின். வாயில் என்னும் சொல்லி பேச்சு வழக்கில் எவ்வாறு வழங்குகிறோம் கேட்காங்க. அப்போ எதை என்ன சொல்லுவோம்? வாசல் தான் சொல்லுவோம். இது உங்களுக்கு தெரியும். நல்ல 44ஆம் கொஸ்டின் பாருங்கள். நிறுத்தல் குறி கேட்காங்க. நிறுத்தல் குறி ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. பாருங்கள், வணக்கம் ஐயா, நான் இனிய தமிழன் பேசுகிறேன் அப்படின்னாரு. சரிங்களா? 44ஆம் கொஸ்டினில் பாரு, வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் இனிய தமிழன் பேசுகிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் ஐயா. அப்போது ஏ பாருங்கள், ஏல ஆச்சரியக்குறி இல்லை. ஓகே. பியில் வந்து பார்த்தீங்கன்னா சி இருக்குது. ஓகே, இது இருக்குது. அதை பாருங்கள், இது வரும், ஆச்சரியக்குறி வரும். ஆனால் என்ன, இங்கே வணக்கத்துக்கு அப்புறம் கால் புள்ளி வரணும். சரிங்களா? அது வரல. அது போக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாப் இருக்குது. அப்போ வரையக்கூடாது. சரிங்களா? அப்போ அந்த ஆன்சர் என்ன இருப்பா வரும்பா? 44 கொஸ்டினுக்கு பி. எந்தனா உங்களுக்கு தெரியும், தந்தை. எந்தன தந்தை. சரியான ஊர்பிலும் மறு. வச்சுக்கலாம். மயிலாடுதுறை வந்து பார்த்தா மயிலாப்பூர் தான் மயிலே. மயிலாடுதுறை வந்து மயூரம் அப்படி தான் வரும். கும்பகோணத்துக்கு வந்து பார்த்தா குடந்தை. புதுக்கோட்டைக்கு வந்து பார்த்தா புதுகை. புஞ்சைக்கு தஞ்சாவூர் தப்பு. குழந்தை கும்பகோணம் தான் கரெக்டு. உதகைக்கு உதகை மட்டும், புதுவைக்கு புதுக்கோட்டையா, புதுச்சேரிக்கு தான் புதுவை. அப்புறம் தப்பு. தஞ்சாவூர் தப்பு. குழந்தை கும்பகோணம். 48 சொன்னேன். ரூபாய், இது நல்லா தெரியும். ரூபாய்னா இந்துஸ்தானின்னு தெரியும். அப்போ அதை வச்சு எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க 2. அவங்க துட்டுனா என்று சொல்லி தச்சு. நபர்னா அரபி. குல்லானா பார்சி. சரிங்களா? அதை பாருங்கள், பிரிண்டரு, ஹார்ட் டிஸ்க்கு, ஸ்க்ரீனு, கீபோர்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன வரும்? பிரிண்டர்னா படி எடுப்பியா? இல்லை. அப்போ வந்து எது? கீபோர்டு தான் விசைப்பலகை. இதுதான் சரியாக இருக்குது. சரிங்களா? ஸ்டாம்ப் பேடுனா வந்து பார்த்தா மைப்பொதி. சரிங்களா? இரட்டை கிளைப்புல வந்து ஒற்றுமை. உள்ளங்கை நிலை தெளிவு. நகம் சதை போல் நட்பு. நீர் மேல் எத்து போல நிலை இல்லாமல் மறைமுக காணப்படுற ஊவகை கிடையாது. அப்போ இதுதான் தப்பு. ஊமை கண்ட கனவு போல் வந்து பார்த்தா தவிப்பு. உடுக்கை எழுந்த கை போல் நட்பு. வரையா மரபின் மாறி போல. ஒருமையில் ஆமை போல். அடுத்த பாருங்கள், விடைகெட்ட வினா. மாணவரிடம் இந்த கவிதை பொருள் யாது என்று ஆசிரியர் வினாவும் போது வந்து பார்த்தா அறிவினா. சரிங்களா? பாரதியார் சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுவார். பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுவது யார்? பாரதியார் சிந்துக்கு தந்தை என அழைக்க. பானை வெற்றிடமே நம்ம பகுதி. பானை எப்போகுதி நமக்கு பயன்படுது? ஏ. அதை பாருங்க. 57 கொஸ்டின். நீரின்றி சொற்களை வலுப்படுத்தி சரிங்களா? 57 கொஸ்டின் பாருங்கள். ஆன்சர் சொல்லுங்கள். ஒரு நீரின்றி உலக மக்களால் இயங்க முடியாது அப்படின்னு வரணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வேர் சொல்லின் படி. இன்னும் வேர் சொல்லின் விஞ்ஞான பேர் இருந்தவங்க படித்தவர். அகரவரிசையில் கேட்டிருக்காங்க. அகரவரிசையில் வந்து தான் ஃபஸ்ட்டு காவரிசை வரணும். அதில் தான் வருமா. அப்போ அதனால் வந்து நான் சிவி எடுத்துருக்கேங்க. கூந்தல், கோலம், கீ. அதுபோல் கீ வரிசை தான். அப்போ கீனா காக்கா, கீ, கீ, கிழக்கு. அப்போ வந்து என்ன ஃபஸ்ட்டு வந்து 60 வந்து பார்த்தா ஏ தான் வருமா? என்ன வரும்? ஏ தான் வரும். ஃபஸ்ட்டு கிழக்கு. சரிங்களா? அதை கூந்தல், கோலம், கௌதாரி. தருகின்றன என்பது வேறு சொல் தா. வனப்பு என்பது பொருள் அளவு தான் அழகு. ஒரு பொருள் தரும் இரு சொற்கள்னா இசை. இன்னொன்று புகழ், இன்னொன்று இசைவு. சரிங்களா? ஏரியில் குளித்து விட்டு மலை மீது ஏறினான். அப்போ ஏரியில் குளித்து விட்டு மலை மீது. இப்போ 64 கொஸ்டின் என்ன வரும்? ஆன்சர் பி. 65 கொஸ்டின் பாருங்கள். ஹியூமனிட்டினா மனிதநேயம். மெர்சினா கருணை. டிரான்ஸ்பிளேஷன் உருமாற்றம் சிகிச்சை. லோரினா சரக்குந்து. அதை பாருங்கள். அப்போ என்ன வரும்? சொல்லுங்கள் ஆன்சரு.
4, 3, 2, 1 சரிங்களா, ஏ வரும். அதை பாருங்க 66 கொஸ்டின். மாணவர்கள் ஆம் என்பதை போல தலையாட்டினார்கள். அப்போ பாருங்க ஆன்சர் சொல்லுங்கள். ஏபிசிடி. சூப்பர்ப்பா. மாணவர்கள் ஆம் ஆம் என்பதை தனித்து காட்டுறதுக்கு ஆம் என்பது போல தலையாட்டினாங்க. ஸ்கூல் புக்கில் உள்ளதான் சரிங்களா. துன்பத்தை பொறுத்துக்கொள்வது தான் வெற்றி பெறுவான்னு இருக்கணும். அப்போ வந்து துன்பத்தை அப்படின்னு பியில் வரணும் சரிங்களா. உதித்தன அப்போ வந்து மறைந்த சரிங்களா. பொருந்தா பேர் கேட்காங்க. ஔவையார், காவற்பெண்ணு, நீலாம்பிகையும், நப்பசலையார். அப்போது தான் என்ன வரும்? 69 கொஸ்டினுக்கு ஆன்சரு நப்பசலையார். கூட இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சங்ககால எழுத்தாளர் சரிங்களா. ஔவையார், காவற்பெண்ணு, நப்பசலையார். ஆனால் நீலாம்பிகை வந்து தற்கால தமிழ் எழுத்தாளர். அப்போ அது தவறு. அது மார்பு, அமிழ்து, நெஞ்சு சரிங்களா. எரல வளலை நகன் நம்மனை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சு தான் ஆன்சர் சரிங்களா. மீது வந்து தார்னா மாலை சரிங்களா. அதை வந்து தமர்னா பகைவர் அப்படிங்களா. அப்போ தப்பு. முனிவன சினம், கவிரின சாமரை. அப்போ என்ன வரும்பா ஆன்சர்? சூப்பர். ஆன்சர் வந்து பி. பி. அதை பாருங்க. அதான் பாருங்கள். இதில் வந்து ஒரு பத்தியை கொடுத்துட்டு நம்ம கேட்டிருக்காங்க. இந்த பத்தியை பார்த்துட்டு நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். மக்கள் வழியில் பிறந்து தான் விழாக்களில் எவற்றின் வெளிப்படையாக இருந்தால் பண்பாடு. இது இந்தியாவுக்கு எந்த நகரத்தோட புகாநகம். இந்திர விழாவின் போது தெற்கில் பரட்டப்பட்டது புது மணல் தான் சரிங்களா. எத்தனை நாளில் இந்திர விழா விட 28 நாள் சரிங்களா. அதை வந்து கணக்கு சொன்னீங்கன்னா வந்து பார்த்தோன்னா பொன்னொன்னு நிலை. மத வேலங்கள்னால் மத யானைகள். முரளம்னா முழங்கும் பலவையினா முதிர்ந்த மூங்கில். அப்போ வந்து பார்த்தோன்னா 4, 3, 1, 2 அப்போ வரணும். 1 + இடம் பார்த்தோன்னா ஒவ்வொரு இடம். சரியான என்னடி கேட்டுக்கோங்க. அப்போ பாருங்கள் ஒரு பகல் தான் கரெக்டு சரிங்களா. அதை பாருங்கள் அழைப்புமணி ஒழித்ததால் அதான் இங்கே பாருங்கள் அழைப்புமணி ஒழித்ததால் கையில் கதவை திறந்தால் சரிங்களா. இப்போ என்ன வரும்? 80வது கொஸ்டின் ஏ சரிங்களா. 81 பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்ட நுனியில் சுருங்கிய காய் வந்து பார்த்தா என்ன காயின்னு கேட்டிருக்காங்க. அது என்ன? சூம்பல் தான் நுனியில் சுருங்கிய காய். ஆன்சர் லிட்டரேச்சர் பண்டைய இலக்கியம். ஃபிலோசபின்னா மெய்யாளர். பிலீஃப்னா நம்பிக்கை. ரெனசன்ஸ்னா மறுமலர்ச்சி. ரீவல்ஸ்னா மீட்டுருவாக்கும் சரிங்களா. அப்போ என்ன ஆன்சர் வரும்பா? 4, 2, 1, 3 சரிங்களா. அது 84 வருஷமே கடைக்கு போக வேண்டிய வினாடிக்கு போவேன் என்று சொல்வது தான் நேர்விடை சரிங்களா. கனகம், கானகம். கனகம்னா வந்து பார்த்தோன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. பொண்ணு. கானகம்னா காடுன்னு நல்லா தெரியும். அப்போ வந்து கனகம்னா பொன் சரிங்களா. அழகுனா வந்து பார்த்தீங்கன்னா பூவனம்னாலும் அழகு, வனப்புனாலும் அழகு தான், அணினாலும் அழகு அப்படி வருமா. இல்லைன்னா வந்து பார்த்தோன்னா பூவனம் உலகம் வருமா. ஆன்சர் என்ன வரும்? வனப்புனாலும் அழகு தான், அணினாலும் அழகு தான். திங்கள். சந்திரனாலும் அழகு தான், மாதம்னாலும் அழகு தான் சரிங்களா. அடுத்த பாருங்கள். இதுபோல் பாருனா வந்து பார்த்தா ஒன்று பார்த்தல், இன்னொன்று வந்து பார்த்தோன்னா பாருனா உலகம். அப்போ அடக்குள்ள பிறகு மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும். மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும் அப்படி தானே. கரெக்டு. கவிதை எழுதியவர் என்ன? சலுத்து பயன் எத்தனை? தமிழ் முதலமைச்சர் யார்? பயன் எத்தனை? என்ன? தொடரை படித்து ஏற்ற வினாவே தேர்ந்தெடு. பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலை பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றார். அப்போ பூங்கொல்லி இது பள்ளிக்கு எப்படி சென்றால் அதுதான் சரிங்களா ஆன்சரு. அப்போ பாருங்கள் 92வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆன்சரு வினாச்சொல். சரியான வினாச்சொல் கேட்குங்க. அப்போ இது எப்படி நடந்தது அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அந்தோ நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை அப்படி சரிங்களா. அப்போ வந்து பார்த்தோன்னா டி தான் சரி. உறங்கினால் என்பது வேர்ச்சொல் வந்து பார்த்தோன்னா உறங்கு. நானும் அவனும் உள்ளே சென்றோம். அப்போ என்ன வரணும் ஆன்சரு 94க்கு? எதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னா எழுத்துழைக்கலாம் தொடர்ந்து 1, 4 சரிங்களா. மாவட்ட ஆட்சியர் கொடியேற்றினார். எழில் என்ன சாப்பிட்டாய்? மாபலா வாழை என்பது முக்கணிகள். காரணம் கடுமையாக உழைத்தா அதனால் வாழ்வில் உயர்ந்தார். அப்போ என்ன ஆன்சர் வரும்? அப்போ உழைத்தார். இது வந்துக்கணும். செல்வி பாடம் படித்தாயா கேட்கணும். உங்கள் சந்தத்தில் மிக மகிழ்ச்சி. இந்த ஊரின் பேர் என்ன என்று கேட்டான் கண்ணன். மாபழம். இது தப்பு. அப்போ என்ன வரும்? உங்களை சந்தித்தில் மிக்க மகிழ்ச்சி ஐயா. அதுதான் சரியான ஆன்சர் பி.
97 கொஸ்டின் பாருங்க. ஆன்சர்னால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விடை தெரியும். கிராமம்னா ஊர் இல்லை சிற்றூராம். ஹாஸ்பிட்டல்னால் வந்து மருந்தகம் மருத்துவமனை. குசின்னா சமையல், இதான் கரெக்டு. நிபுணர்னா வல்லுநர்னு அர்த்தம் சரிங்களா. அப்போ ஆன்சர் சி. இனி ஸ்மார்ட் கார்டுனா வந்து திறன் அட்டை தான் சொல்லியிருக்காண்டு சரிங்களா. ஒருவர் கேட்கும் கேள்விக்கு மறுத்து கூறும் விடை வந்து பார்த்தா என்ன விடைன்னு கேட்காங்க. அது வந்து மறை விடை சரிங்களா. இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1500 கொஸ்டின் பார்த்துட்டோம். இன்றைக்கி 1501 1600 வரைக்கும் பார்த்துருக்கோம். தினமும் நீங்கள் 100 கொஸ்டின் இதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம் சரிங்களா. உங்களோட 100க்கு எத்தனை கொஸ்டின் நீங்கள் மார்க் போட்டிங்கன்னு கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. தேங்க்யூப்பா. அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.